பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலும் உங்களை யாரும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. தாவீதின் குமாரனும் தேவனுடைய கரத்தினாலே சகல ஞானத்தையும் பெற்றுக்கொண்டதான சாலமோன் ஞானி என்று சொல்லப்படுகிற அந்த சாலமோன் ராஜா பிரசங்கி என்கிற புனை பெயரிலே ஒரு புஸ்தகத்தை எழுதும் பொழுது 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் மாயை மாயை என்று சொல்லுகிறார். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு ஞானவான் தன்னுடைய புஸ்தகத்திலே தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயையாய் இருக்கிறது, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயையாய் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது பூரணமான ஒரு ஆயுசு, பூரணமான ஒரு அறிவு, நிறைவான ஒரு ஞானம், தன்னுடைய ராஜ்யபாரம் முழுவதும் சமாதானமாய் நடத்துவதற்கு தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் சம்பத்தும் பணமும் நிறைவும் நிறைந்த ஒரு மனுஷனாய் வாழ்க்கையை நடத்தினதான ஒரு ராஜா இப்படி ஒரு வார்த்தையை மாயை என்று தன்னுடைய வாழ்க்கையை அல்லது மற்றவர்களுக்கு இது மாயை என்று சொல்லுகிற இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. எப்படியாக வாழ்ந்து முடித்த ஒரு மனுஷன், சந்தோஷமாய் வாழ்ந்து முடித்த ஒரு மனுஷன், ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கை கஷ்டத்திலே நடந்த பொழுது, ஏமாற்றத்திலே முடிந்த பொழுது, எவ்வளவோ முயற்சி செய்து எனக்கு எந்த பலனுமே இல்லை என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் மாயை என்று சொன்னால் அதிலே அர்த்தம் இருக்கிறது. ஆனால் நன்மையும் செம்மையும் தன்னுடைய ராஜ்யபாரம் முழுவதிலும் எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாதபடிக்கு, போர் இல்லாதபடிக்கு வெற்றிகரமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி சென்று கொண்டு வருகிற ஒரு மனுஷன் மாயை, சூரியனுக்கு கீழே நடப்பது எல்லாம் மாயை என்று சொல்லும் பொழுது நமக்கு அதில் ஒரு கேள்விக்குறி வருகிறது. அப்போ நீங்களும் நானும் வாழ்வது மாயையா இருக்கிறதா? நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவது மாயையா இருக்கிறதா? மாயை அப்படின்னா என்ன? வீண், வேனிட்டி என்று சொல்லுகிறது. வீணான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை தான் முடிய போகிறதா நமக்கு? ஏன் இந்த ஜெபம், ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏன் இதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஏன் ரட்சிப்பு? தேவனுடைய வார்த்தை கேட்பதனாலே நமக்கு கடைசியாக முடிவு போவது என்ன? மாயை தான் நமக்கு கிடைக்குமா? இந்த வேதாம வசனத்தை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கி இன்னொரு வசனத்தையும் அவர் சொல்கிறார் பாருங்க. 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். என்ன பாருங்க, 793 பேஜ் நம்பர் 793, எக்லீசியஸ் சாப்டர் 3 வெர்ஸ் 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாக செய்திருக்கிறாராம். எவைகளை யாருக்கு எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ அவைகள் நேர்த்தியாக வைத்திருக்கிறார். அதுல எந்த விதமான கோணலும் கிடையாது, மாறுபாடும் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இவன் சம்பாதிக்க வேண்டும், இவன் கஷ்டப்பட வேண்டும், இவன் இவ்வளவு தூரம் கடந்து செல்ல வேண்டும், இவன் இந்த நிலைமையில இருக்க வேண்டும், அல்லது இவன் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நேர்த்தியாய் செய்திருக்கிற தேவன் வேதாகம் என்ன சொல்லுகிறது? அடுத்தபடியாக உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அழிந்து போகிற உலகம், நாசமாக போவதற்கு நம்மை வழிநடத்துகிற உலகம், நித்திய அக்னிக்குள்ளே தள்ளப்படுகிற காரியத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு உலகம், நாம் வேண்டாத காரியங்களை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு, நாம் வீணாக போவதற்கு ஏற்ற ஒரு உலகத்தை தேவன் நம்முடைய உள்ளத்திலே வைத்து நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வாரா? நிச்சயமாக அது இருக்கவே முடியாது. தேவன் ஒருபொழுதும் மனுஷனை வீணாக போவதற்கு இடம் கொடுப்பது அல்ல. அப்ப எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய தேவன், அதினதின் காலத்திலே அதினதின் நேரத்திலே சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் எப்படி ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே உலகத்தை வைக்க முடியும்? இதை எழுதுறது யாருன்னா ஒரு ஞானி. நம்ம அந்த ஞானியை அவருடைய வார்த்தையை இலகுவாக நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அது மாயையாக தான் இருக்கும். ஒரு வார்த்தையை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ளணும். மற்ற வசனங்களை நாம் எப்படியே எடுத்துக்கொண்டு இதுவரைக்கும் அநேக டினாமினேஷன்ஸ் பிரிந்து போயிருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தையை சொல்லப்பட்ட விதமாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பிரசங்கி, ஒரு ஞானவான் மாயை மாயை என்று சொல்கிற ஒரு மனுஷன் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே
சகலத்தையும் தேவன் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொன்ன வேளையிலே அவனுடைய உள்ளத்திலே உலகத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது, எப்படிப்பட்ட உலகத்தை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அழிந்து போகிற உலகத்தையோ கெட்டு போகிறதற்கு ஏற்ற ஒரு உலகத்தையோ தேவன் உள்ளத்திலே வைக்கவில்லை. நித்தியமான காலத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு காரியத்தை மனுஷனுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஒரு சரீரத்தை உண்டு பண்ணின தேவன் அந்த சரீரத்திற்குள்ளே ஆத்மாவையும் ஆவியையும் சேர்த்து தான் கொடுத்தாரே ஒழிய ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரத்தை தேவன் கொடுக்கவே கிடையாது. ஒரு மனுஷன் வெறுமையான ஒரு பாண்டமாக, சரீர பாண்டமாக, மண் பாண்டமாக அவர் வைத்து விடாதபடிக்கு அந்த மனுஷன் வாழ்ந்து செழிக்க வேண்டும், தான் உருவாக்கின உலகத்திலே அவன் சுகித்து இருக்க வேண்டும், அவன் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன, தேவனுடைய ஆசீர்வாதம் எது அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் படைத்த தேவன் அவனுக்கு உள்ளே தன்னுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் அவர் வைத்திருக்கிறதுனாலே அவன் நித்திய உலகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நித்தியத்தை அவன் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவனுடைய உள்ளத்திலே அந்த நித்திய உலகத்தை உள்ளே வைத்திருக்கிறாராம். வெறுமையான நாம் நினைக்கிற உலகம் அல்ல. எப்படி இதை நம்ம ஆதாரப்படுத்துவது? தமிழாக்கத்திலே வெறும் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா மூல பாஷையில, எபிரேய பாஷையில வரும்பொழுது இதற்கான ஒரு அர்த்தம் நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஆங்கிலத்திலே இதை கூட அது நேர்த்தியாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். Can someone read in English? Ecclesiastes chapter 3 verse 11. He has made everything beautiful in its time. He has also set என்னது? Eternity. Eternity என்னது? நித்தியத்தை உலகத்திலே, நித்தியத்தை உள்ளத்திலே வைத்திருக்கிறார். தமிழாக்கத்திலே உலகத்தை உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அது எப்பேற்பட்ட உலகம்? நாம நினைக்கக்கூடிய உலகம் அல்ல. ஆங்கிலத்திலே அதை பார்க்கும் பொழுது, அல்ல மூல பாஷையில பார்க்கும் பொழுது, எபிரேய பாஷையில பார்க்கும் பொழுது ஊலாம் ஊலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது வருகிறது. அதாவது நித்தியத்தை, நித்தியமான காரியத்தை உள்ளத்திலே மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ என்னுடைய உள்ளத்திலே நான் இருக்கக்கூடிய ஆவியையும் ஆத்மாவையும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு, நான் இறந்த உடனே நான் அப்படியே பூனையா போயிட போறேன், அல்லது இறந்த உடனே நான் நாயா மாறிடுவேன், அல்லது இறந்த உடனே மனுஷன் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, நீ நல்லவனா வாழ்ந்தா உனக்கு மோட்சம், நீ கெட்டவனா வாழ்ந்தா உனக்கு நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு தியரியை மாத்திரம் மனதில் வைத்துக்கொண்டு, உண்மையான தேவன் வைத்ததான பரலோகம் என்ன, தேவன் வைத்திருக்கிறதான நியாய தீர்ப்பு என்ன, தேவன் வைத்திருக்கிறதான நித்தியம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போனான் என்று சொன்னால், அவனுக்கு சூரியனுக்கு கீழே இருப்பதெல்லாம் மிஞ்சுவது என்ன? மாயை தான். வெறும் மாயை அப்படின்னா யாருக்கு வரப்போகிறது? தன்னுடைய இருதயத்திலே தேவன் வைத்திருக்கிற ஆத்மாவையும் ஆவியையும் என்ன நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவனுக்கு அது நன்மையாக முடிந்து நித்தியத்துக்குள்ளே கடந்து செல்கிறானே ஒழிய, வெறுமையான அவன் சரீரம் மாத்திரம் அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இறந்ததுக்கு பின்னதாக ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை சூரியனுக்கு கீழே நிச்சயமாக மாயையாகத்தான் முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு அப்போஸ்தலன் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே பாருங்கள். நீ வாழ்ந்து சுகித்து இருக்கும்படி நான் உன்னை வாழ்த்துகிறேன் என்று சொல்கிறார். 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தை எடுத்துட்டு கிரீட்டிங்ஸ் கார்டுலையும் பர்த்டேலையும் அவங்க எழுதிட்டு, நீ எல்லாவற்றிலும் சுகமா வாழ்ந்துரு, என் ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, நீ எப்படியெல்லாம் வாழ்ந்தாலும் நீ சுகமா இருந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வசனத்தை கோட் பண்ணுகிற ஒரு தவறான இடத்தையும் நாம் அடிக்கடி நாம கவனிக்கிறோம். வாழ்ந்து சுகமா இருக்குன்னு வாழ்த்துகிறது யாருன்னா ஒரு அப்போஸ்தலர். வாழ்த்தப்படுகிறது யார் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவர். அவர் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர் இந்த வாழ்த்தை சொன்னார் அப்படின்னு சொன்னார். கீழே இருக்கக்கூடிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். 6 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, முதலாவது அவர் சத்தியத்திலே நடந்துகிறார் என்பது இவருக்கு கேள்விப்படுகிறார். 2வது சகோதரருக்கும் அந்நியருக்கும் அவர் உபசரிக்கிறவராக இருக்கிறார் என்பதை இவர் கேள்விப்படுகிறார். 3வதாக அவர் அன்பிலே நடந்து கொள்கிறார் என்பதையும் இவர் கேள்விப்படுகிறார். ஆகவே தான் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதல். எப்படி? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் அப்படின்னா நீ தண்ணி அடிக்கலாம், நீ சிகரெட் குடிக்கலாம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீ வாழ்ந்து சுகமாயிரு, வேதாமையும் சொல்லியிருக்கு அப்படிங்கிற வசனத்தை இல்ல. ஒரு கிறிஸ்தவனுக்கு நீ சத்தியத்திலே நடக்கிறாய், நீ சகோதரருக்கும் சகோதரர் அல்லாத அந்நியருக்கும் நீ பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறாய், நீ அன்பிலே நடந்து கொள்கிறாய், இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட காரியங்களிலே நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் இன்னொருவருக்கு வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்து நன்மையாக முடிகிறது. எப்பொழுதுமே நாம் ரூல்ஸ் படி நடக்கிறோம் அப்படின்னா
95% நமக்கு ஆபத்து அல்ல. ரூல்ஸ் படி நடக்கும் பொழுது, இப்போ நம்ம வாகனத்தை ஓட்டிட்டு போகிறோம், லெஃப்டில் தான் ஓட்டணும், சிக்னல் போட்டு தான் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கற்றுக்கொண்டு அதேபடி நாம் போகும் பொழுது வேறு ஒருத்தர் தவறுதலாக வந்து நம்ம இடித்து நமக்கு விபத்தை ஏற்படுத்தினால் அல்லது மோசங்களை ஏற்படுத்தினால் அதனுடைய செலவை யார் கொடுப்பா? இடிச்சவங்க தான் கொடுப்பாங்க. நம்ம ஒழுங்கா போகும் பொழுது அவர்கள் நிமித்தமாக, தவறாக வந்தவர்கள் நிமித்தமாக நமக்கு ஆபத்து ஏற்பட்டால் அவர்களுடைய தேவைகள், நம்முடைய நாசங்கள், நம்முடைய சேதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தான் கட்டி தீர்க்க வேண்டும். அதுதான் சட்டம். ஒருவேளை 100ல் ஒரே 1% அல்லது 0.5% மற்றவர்களுடைய விபத்துகளினாலே, மற்றவர்களுடைய தவறுகளினாலே நமக்கு பெரிதான இழப்பு, உயிர் சேதமும் ஏற்படுகிறது. அது தேவனுடைய சித்தத்தை ஒரு மனுஷனும் மாற்ற முடியாது. ஆனால் 95% அல்லது 99% சட்டப்படி நடக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு நமக்கு எல்லாவற்றையும் அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அதை மீறி நடந்து வரும் பொழுது நமக்கு நம்முடைய சேதங்களை அவர்களே, அவருடைய செலவுகளே அதை பார்த்து கொள்வதற்கும் நாம் சட்டங்களில் இருக்கிறதை கவனிக்க முடிகிறது. இப்போ யோவான் சொல்லும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்னா, எல்லாவற்றிலும் என்பது என்ன? உன்னுடைய சகோதர சிநேகம், அந்நியருக்கு இருக்கக்கூடிய சிநேகம், அன்பை வெளிப்படுத்துதல், சத்தியத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து பேசும் பொழுது இந்த பிரசங்கியானவன் மாயை மாயை என்று சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால், சத்தியத்திலே நடக்கிறதற்கும் உள்ளத்திலே இருக்கக்கூடிய நித்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் பிரசங்கியனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அவர் 12வது அதிகாரத்திலே 1வது வசனம், எப்பொழுது நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். வாசிங்க. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நித்தியத்தை கண்டுகொள்ள வேண்டும், சத்தியத்திற்குள்ளே நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்ம சொல்லுவோம், நமக்கு இன்னும் வயசு இருக்கு, இப்போதான் வாலிப பிராயம், கொஞ்சம் வயசாகட்டும், பைபிளை இப்பவே தூக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிடாத, கொஞ்சம் வயசு போகட்டும், ஒரு ரிட்டையர்ட் ஆகும் பொழுது அல்லது 55-60 வயசு வரும் பொழுது அல்லது 45-50 வயசு தாண்டும் பொழுது அதுக்கப்புறம் பக்தி வைராக்கியம்னு சொல்லி போகலாம், இப்போ நீ ஜாலியா இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து ஜனங்களுக்கு தவறாக உபதேசிக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் பிரசங்கி என்ன சொல்லுகிறார்? நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். அதுல 2 கண்டிஷன். முதலாவது கண்டிஷன் என்ன? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். நமக்கு எப்பொழுது தீங்கு நாட்கள் வரும் நமக்கு தெரியாது, எந்த நிமிஷமும் வரலாம். நாம் நினைக்காத நேரத்தில் தான் அது வரப்போகிறது. அப்போ வாலிப பிராயத்திலும் வரலாம் அல்லது வயோதிக பிராயத்திலும் அது வரப்போகிறது. ஆனால் செகண்ட் க்ளூ நமக்கு கொடுக்கிறது என்ன? எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அது நமக்கு தெரியும். இன்னைக்கு நமக்கு எல்லாமே பிடிக்கும். சிலருக்கு சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்கும், சிலருக்கு சோறு பிடிக்கும், சிலருக்கு என்னென்னலாம் பிடிக்கும். ஆனா இது பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயது வருவதற்கு முன்னதாக நான் கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 7வது வசனத்துல ஒரு சின்ன க்ளூ பார்க்கலாம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் நீ கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும். 7வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? இவ்விதமாக மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும். அப்ப இவ்விதமான என்னது? மேலே ஏதோ சொல்லி இருக்கிறார், மேலே ஏதோ சொன்ன காரியங்கள் இன்னைக்கு வேகமா நம்ம பார்த்து கடந்து செல்ல போறோம். 2வது வசனத்துல சூரியனும் வெளிச்சமும், பிரசங்கி 12:2, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன் நீ கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிகர், கர்த்தர்னு சொல்ல வார்த்தையை உபயோகப்படுத்தாம சிருஷ்டிகர் என்று சொல்லுகிறார். சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் நாம சாகிறதுக்கு முன்னதாக அல்லது கண்களை மூடுவதற்கு முன்னதாக அது அந்தகாரப்படுமா அப்படின்னா படாது. நமக்கு முன்னதாக எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். சூரியன் அவர்களுக்கு அந்தகாரப்பட்டதானே? கிடையாது. சூரியன் இன்னும் வெளிச்சமாகத்தான் இருக்கு. அப்போ இதை எதை சொல்லுகிறார்? சூரியனும்
வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படணும்னா என்னது? கண்களை சொல்லுகிறார். நம்முடைய கண்கள் சூரியன் வெளிச்சம் தெரியறதுக்கு முன்னதாக, அப்பா வெளிச்சம் தெரியல, லைட்டை நல்லா போடு, லைட்டை போட்டாலும் ஒரு டார்ச் தனியே எடுத்து அடிச்சாதான் நமக்கு வெளிச்சம் தெரியக்கூடிய அளவிற்கு கண்கள் மங்கி போகாததற்கு முன்னதாக, உனக்கு ஒரு வயசு வரும், 65 வயசு, சிலர் 40 வயசு, சிலர் 50 வயசுல கண்ணை இருள ஆரம்பிச்சிடும், இருக்கிற ஒளி பத்தாது, வெளிச்சம் பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் உன் வயது வர்றதுக்கு முன்னதாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது அவர் சொல்றார், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். மழைக்கு பின் மேகங்கள் என்ன? கண்ணீர்ல இருந்து, கண்கள்ல இருந்து தண்ணீர் ஊத்திட்டே இருக்கும். சில நேரம் துக்கப்படும் பொழுது கண்ணீர் அல்ல, நார்மலாகவே சில நேரம் நம்ம வெளியே போயிட்டோம்னா டக்குன்னு தண்ணீர் வரும். சில நேரம் உள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுதே டக்குன்னு கண்ணீர்ல தண்ணீர் வரும். வயது ஆக ஆக பாத்தீங்கன்னா இந்த கண்கள்ல தண்ணி ஊத்திட்டே இருக்கும். இப்ப கர்ச்சீப் எடுத்து தொடச்சிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் வருகிறது. அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது என்ன நடக்குமா? அதுவும் ஒரு பக்கம். அதே நேரத்தில் புரைகள், அந்த கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, புரைகள் வருவதற்கு முன்னதும், சின்ன பிள்ளைகளுக்கு வருவதல்ல, ரொம்ப குறைவு. வாலிப வயதிலே அவர்களுக்கு துவங்க ஆரம்பிக்கிறது. 35, 40, 45 வரும் பொழுது, 50, 60 வரும் பொழுது திரை விழுந்து விடுகிறது. அந்த திரையை ஆபரேஷன் பண்ணி எடுக்க போகிறார்கள். அப்போ அவர் சொல்கிறார் பிரசங்கி, மழைக்கு பின், அதாவது தண்ணீர், கண்களிலிருந்து தண்ணீர் வடுகிறதற்கு மேகங்கள் வருவதற்கு முன்னதாகவும் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். அடுத்தது வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. வீட்டு காவலாளிகள் இந்த சரீரத்திற்கு, இந்த சரீரமாகிய வீட்டிற்கு ஆத்மாவையும் ஆவியும் கொடுத்திருக்கிறார். அவைகள் தங்கியிருக்கிற அந்த வீடாகிய சரீரத்திற்கு காவலாளிகள் 2 பேர், 2 கால்களை காவலாளிகள் என்று வேதாகமம் சொல்கிறது. 2 கால்களை வாசிங்க. உன்னத பாட்டு 5வது அதிகாரம், அடுத்த புஸ்தகம், உன்னத பாட்டு 5:15. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது, அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ வீட்டு காவலாளிகள், நம்முடைய கால்கள் தள்ளாடுவதற்கு முன்னதாக, சில நிற்க முடியாது, கொஞ்ச நேரம் அப்பா நடுங்குது, 2 நிமிஷம் என்னால எனக்கு உடம்புலாம் நடுங்குதுன்னு சொல்லி அந்த சரீரத்தை நிறுத்தக்கூடிய அளவிற்கு காவலாளிகள் இல்ல முடியாதபடிக்கு தள்ளாடுகிற வயது வருவதற்கு முன்னதாக பலசாலிகள் கூனி போய். பலசாலிகள் எது? பேக் போன். இப்பதான் எனக்கு பின்னாடி வர்றீங்க நீங்க. பலசாலிகள், நம்முடைய கால் எலும்பு இல்லைனாலும் நம்ம வாழ்ந்துடலாம், காலுடைய எலும்பு உடைந்தாலும் நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் சரீரத்தில் பலம் அல்லது பலம் வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது, பாதுகாக்கப்பட்டது, the perfectly secured organ அப்படின்னு சொன்னா எதுனா நம்மளுடைய முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு. முதுகு தண்டு அந்த பலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். கூனி கீழே குனிஞ்சிருவாங்க, நிமிர்ந்து நிற்க முடியாது. பலசாலிகள் கூனி போய், அதற்கு முன்னதாக பலசாலிகள் நம்முடைய ஸ்பைனல் கார்டு அல்லது முதுகு தண்டு வளைவதற்கு முன்னதாக, இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, என்னது பரவாயில்ல சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பற்களை சொல்லுகிறார். இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. பல்லு 32 பல்லு இருக்கு, ஒன்னொன்னா உடந்து விழுந்து 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 வந்து கடைசியா பின்னாடி ஞானம் மாத்திரம் கையில் 4 வச்சிருப்பாங்க. இப்போ இந்த இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாததற்கு முன்னும். வீட்டுக்கு மேல 2 பலகனி வச்சிருப்பாங்க, பால்கனியில போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மேல போய் நின்று பார்ப்பாங்க. இப்ப நமக்கு பால்கனி எது? கண்களை தான் சொல்றார். பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாததற்கு முன்னும் இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு. இயந்திரம் பல்லுன்னு பார்த்துட்டோம். இந்த இயந்திரம் அரைக்கிறவர்கள் குறைந்து போனதுனால தெரு வாசல் உதடுகள் என்ன நடக்குது? வயசானவங்களுக்கு பாருங்க, இந்த பல்லெல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? பொக்க வாயா இருப்பாங்க, பொக்க வாயா போயிடும். அவ்வளவுதான், நீங்க வாயை திறந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா தெரு வாசல் அடைப்பட்டுருச்சு. இயந்திர சத்தம் தாழ்ந்ததினாலே தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி. அலாரம் வச்சு 15 தடவை ஓன்னு சத்தம் போட்டு எழுந்திருக்கிற வயசு இப்போ. ஆனா அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அலாரம் அடிக்க போதான்னு எந்திரிச்சு பார்க்குற ஒரு ஸ்டேஜ் நமக்கு வரும். அது எனக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. 4 மணிக்கு வச்சிருக்கேன்னா
கரெக்டாக 3:59 எந்திரிச்சு நான் அலாரத்தை ஆஃப் பண்ணுவேன். அப்போ குருவி சத்தத்திற்கும் எழுந்திருக்கக்கூடிய வயசு. குருவி சத்தம் ஒரு காக்கா கத்துக்கிறதுனாலயோ சேவல் கூவுகிறது வரைக்குமோ அந்த சத்தத்தில் நம்ம எந்திருக்கிறதுக்கு முன்னதாகவே லேசா தூரமா எங்கேயாவது சின்னதா சத்தம் கேட்டாலே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஏதோ அங்க வர்றாங்க போற எட்டி பாரு அப்படின்னுவாங்க. என்னன்னா அவ்வளவு தூக்கம் அவ்வளவுதான் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் வருவதற்கு முன்னதாக குருவி சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாக்கிய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் கீத வாக்கியங்கள் நம்முடைய சரீரத்திலே நாதங்களை ராகங்களை ஏற்படுத்துகிற கீத வாத்தியங்கள் எவைகள்? நம்முடைய தொண்டை இருக்கிறது, நாக்கு இருக்கிறது, நம்முடைய வாய் இருக்கிறது, நம்முடைய இருக்கக்கூடிய லங்ஸ் இருக்கிறது. இவைகளெல்லாம் கீத வாக்கியங்கள் என்று சொல்லுகிறது. இந்த கீத வாத்தியங்கள் எல்லாம் அடைவதற்கு முன்னதாக பாருங்க, மிமிக்ரி பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் காலத்து தான் பண்ணுவாங்க, ஒரு 5 இயர்ஸ் அல்லது 6 இயர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க பண்ண முடியாது. ஏன்னா பேஸ் டெவலப் ஆயிரும். பேஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு டோன் எடுக்க முடியாது, ஷார்ப்னஸ் எடுக்க முடியாது, அவங்க வேற ஒரு ஃபீல்டுக்கு மாறுவாங்க. இப்போ என்னன்னா அவங்களுடைய கீத வாத்தியங்கள் நாயை போய் கத்துறது, குருவியை போல கத்துறதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இருந்தது, இப்போ வராது. ஏன்னா அது பேஸ் மாறிடுச்சு, அவருக்கு கீத வாத்தியங்கள் மாறி போகிறது. வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 35வது வசனம். 2 சாமுவேல் 19:35. இப்பொழுது நான் 80 வயது உள்ளவன், பர்சிலா என்கிற தாவீதுடைய ஃப்ரெண்ட் இதை குறித்து சொல்றாரு பாருங்க. 80 வயசு ஆயிடுச்சு, எனக்கு எது நல்லது எது தீமைன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியுமா? கீத வாக்கியங்கள் என்னால கேட்க முடியுமா? முடிஞ்சு போச்சு என்னுடைய வாழ்க்கை. பிரசங்கி சொல்கிற காரியம் என்ன? இப்படிப்பட்ட நாட்கள் வராததற்கு முன்னதாக நீ சிருஷ்டிகரை, உன்னை சிருஷ்டித்தவரை நீ கண்டுகொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வேகமா வாசித்து முடிக்கலாம். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி. மேடு ஏறுறதுக்கு நமக்கு பயமா இருக்கும். எப்போ அது வர முடியாதுப்பா, என்னால், நான் கீழே உட்காந்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க, என்னால் அவ்வளோ தூரம் மேலே ஏறி கீழே பார்த்தா தலையை சுத்தும். மேட்டுக்காக பயம், கல்லறைக்காக பயம், நான் எப்போ செத்துருவேணும் அப்படிங்கிற ஒரு கல்லறை, அந்த கல்லறைக்காக ஒரு பயம். இப்படிப்பட்ட பயம் இல்லை, வழியில பயங்கள் தோன்றி என்ன நடக்குமோ எது நடக்குமோ, வீடு போய் சேர்ந்துருவேணும், என்னால் நடக்க முடியல, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்க எல்லாம் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஏன்னா வழியிலே பயங்கள் தோன்றுகிறது. எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வயது வருவதற்கு முன்னதாக வாதுமை மரம் பூ பூத்துகிறது. வாதுமை மரம்னா தலையை சொல்கிறார். வாதுமை மரம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பூ பூக்கும் பொழுது காலியான மரமா இருக்கும், அதுல வெள்ளை கலர் பூ பூத்துரும். மற்ற மரங்களுக்கெல்லாம் இலை வந்ததுக்கு அப்புறம் அது பூ வருகிறது. வாதுமை மரம் மாத்திரம், ஆல்மண்ட் ட்ரீ மாத்திரம் என்ன நடக்கும், எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் பூ முதல்ல பூக்கும். அப்போ பார்க்கறதுக்கு வெள்ளை வெள்ளைன்னு தலையில இருக்கும். அது வாதுமை மரம் சொல்லும் பொழுது வேதாகமத்தில் அதை தலையை சொல்லுகிறது. வாதுமை மரமானது பூ பூத்து அது வருவதற்கு முன்னதாக வெட்டுக்கிளியும் பாரமாகி, வெட்டுக்கிளி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அடுத்த சப்ஜெக்ட் உள்ள போயிடுறேன், இல்லைன்னா இது இந்த கவிதை அப்படின்னு நேரத்தை நம்ம காலி பண்ணிடும். ஒரு 65-70 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னா நிமிர்ந்து நடக்க முடியாது, முதுகு கூனிரும், கால் முன்னங்கால் தள்ளிரும். பாருங்க, ஸ்ட்ரைட்டா நிக்க முடியாது, இப்படி தள்ளிரும். இதுக்கு மேல நிமிர்ந்து நிக்க முடியாது, இப்படி குனிஞ்சிரும், கை இப்படி பின்னாடி போயிடும். ஏன்னா முதுகு வளர்ந்துருச்சு, கை பின்னாடி போயிருச்சு, கால் முன்னாடி தள்ளிருச்சு, இப்படிதான் நடப்பாங்க. இதுதான் கிராஸ் ஹாப்பர், வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்றது. வெட்டுக்கிளியும் பாரமாகி என்னுடைய சரீரம், நான் இப்படி நடக்கிறேன்னு, எப்போ ஆண்டவரே என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வராததுக்கு முன்னதாக நித்திய வீட்டுக்கு போகிறதுனால துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீடுகளில் இருந்து ஒருத்தர் இறந்து போயிட்டானா கொண்டு வீட்டில் கொண்டு வச்சிடறாங்க, வாசல்ல கொண்டு வச்சிருவாங்க, வீட்டில் வைக்க மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ் எப்பொழுதும் எந்த மனுஷனுக்கும் எந்த சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், எந்த ஸ்டேஜும் வருவதற்கு முன்னதாக இன்றைக்கு என்னுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய காதுகள் நன்றாய் கேட்கிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் உணர்கிறோம் என்று சொன்னால் இருதயம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சமூகத்திலே உட்காருவதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். நீ உன்னுடைய சிருஷ்டிகரை நினைத்துக் கொள்ள வேண்டும். யார் என்னை உருவாக்கினது? நான் படைத்த ஒரு கடவுள் அல்ல, நான் உருவாக்கின ஒரு விக்கிரகம் அல்ல, நான் உருவாக்கி வைத்திருக்கிறதான ஒரு தெய்வம் அல்ல. என்னை உருவாக்கினவரை, என்னை சிருஷ்டித்தவரை நான் கண்டுகொள்ள வேண்டும். யாரோ ஒருவர் என்னை சிருஷ்டித்தார், என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் சேர்ந்து என்னை உருவாக்கவில்லை.
அவர்கள் சேர்ந்தது நிமித்தமாக தேவன் என்னை உருவாக்கினார். எல்லா ஜனங்களுக்கும், கோடி கோடி ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய அதே விதமான கைகள், அதே விதமான கால்களை, கண்களையும், மூக்கையும், என்னுடைய இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் நேர்த்தியாக நரம்புகளை வைத்து கொடுத்தது என்னுடைய தகப்பனும் தாயும் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே நமக்கு ஈவாக நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சிருஷ்டிகர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் ஒழுங்கா இருக்கு, என்னுடைய மெயின்டெனன்ஸ் எல்லாம், என்னுடைய மிஷின் ஒழுங்கா இருக்குன்னா, மெயின்டெனன்ஸ் பீரியடுக்கு போறதுக்கு முன்னதாகவே நான் நேர்த்தியாக என்னை பார்த்து கொள்ள வேண்டும், சிருஷ்டிகரை நினைத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 103 வாசியுங்கள். சங்கீதம் 100 3வது வசனம். கர்த்தரே தெய்வம் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவர்தான் நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். கர்த்தரை நாம் தேடுகிற வயது எது? எந்த நேரமும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கிறது இருக்கிறால் அந்த நேரத்தில் நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். என்னுடைய சிருஷ்டிகரை அவர் சொல்கிறார், வழக்காடுவோம் வாருங்கள். ஐ எம் சேலஞ்சிங் யூ. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எனக்கிட்ட வாங்க. தேவன் கொடுக்கிற வார்த்தை, வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். செவேர் என்று உங்களுடைய பாவம் இருந்தாலும் நான் அதை வெண்மையாக்குகிறேன். மோசமான வாழ்க்கையில நீ இருந்தாலும் அதை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். தேவனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் விசுவாசித்து கடந்து வரும் பொழுது இதனுடைய ரட்சிப்பு நமக்கு வருகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 22:16 பார்க்கும் பொழுது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்லி அனனியா பவுல் அப்போஸ்தலனுக்கு அதை சொன்னார். உன்னுடைய வயது எவ்வளவா இருக்கட்டும், சிறு வயதாக இருக்கட்டும், பெரிதான வயதாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கிறது நான் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய பாவங்கள் கழுவப்படத்தக்கதாக ஞானஸ்நானப்படும் பொழுது நான் சிருஷ்டிகரை கண்டுகொள்கிறேன், சிருஷ்டிகரை நான் சேவிக்கிறேன். சிருஷ்டிகரை சேவிக்கிறது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையானது மாயையாக அல்ல, என்னுடைய உள்ளத்திலே தேவன் எப்பேற்பட்ட ஒரு உலகத்தை, எப்பேற்பட்ட நித்தியத்தை வைத்திருக்கிறாரோ அந்த நித்தியத்தை நான் கண்டுகொள்வது நிமித்தமாக சந்தோஷமாய், சமாதானமாய், உத்தமத்தோடு தேவனுடைய நித்தியத்திலே நான் பிரவேசிக்கத்தக்கதாக கடைசி பரியந்தம் நான் ரட்சிப்பிலே நிலை நிற்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அவருடைய சமூகத்தில் வைத்து இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தைகள் பிரசங்கியின் மூலமாக, இதை ஞானவான் என்று சொல்கிறதான ஒரு பிரசங்கி, ஒரு சாலமோன், தாவீது ராஜாவினுடைய குமாரனாகிய சாலமோன் ராஜா நமக்கு சொன்னதான வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. எல்லாம் மாயையா இருக்கிறது. உலகத்திற்கு கீழே, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை என்று சொல்லுகிற அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு மாயையாக இருக்கிறதோ, மாயையாக மாற வேண்டுமோ, அல்லது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாய் நித்தியத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லத்தக்கதாக அவருடைய சமத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவார் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவார் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவார் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வல்ல ஆண்டவர் இயேசு